வைதீக சமயம் என்று சொல்லக்கூடிய வேதிக் ரிலிஜன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதைத்தான் பின்னால் இந்து ரிலிஜன், இந்து சமயம் என்று இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வைதீக சமயத்திலே யாகங்களின் பெயரால் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்த போது அந்த கால்நடைகளை நம்பி வாழ்ந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய வைசிய அல்லது சூத்திர சமூகங்கள் அந்த நிகழ்வுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை காண வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த யாகங்களுக்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் பரவலாக எழுந்தது. எனவே அதை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே இரண்டு முக்கியமான சமய தலைவர்கள் தோன்றினார்கள். இருவருமே அரச குலத்தைச் சேர்ந்தவர்கள். சத்திரிய வம்சம் என்று சொல்லக்கூடிய அரச வம்சத்திலே ஒருவர் மகாவீரர், இன்னொருவர் கௌதம புத்தர். இருவருமே 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள், கிட்டத்தட்ட சமகாலத்தைச் சேர்ந்தவர்கள். இதிலே மகாவீரர் என்பவர்தான் சமண சமயத்தை அறிமுகம் செய்தார் என்று சொல்லலாம், அல்லது சமண சமயத்தை ஒழுங்குபடுத்தினார். அதற்கு முன்னால் ஏனென்றால் அவரை சொல்லுகின்ற போது 24வது தீர்த்தங்கரர் என்று சொல்லுவார்கள். தீர்த்தங்கரர் என்றால் முற்றிலுமாக ஒரு சமண துறவி. முதலாக ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர் என்று சொல்லக்கூடியவர். அதற்கு பிறகு 22வதாக நேமிநாதர் என்பவர். அவரை கிருஷ்ண பரமாத்மாவின் உடன் பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை உண்டு. 23ஆம் அவர் பார்ஸ்வநாதர். அவருடைய தலைக்கு பின்னால் 5 தலை நாகம் காட்டப்பட்டிருக்கும். இறுதியாக மகாவீரர் அந்த அர்த்தபரியங்க ஆசனம் என்று சொல்லக்கூடிய பத்மாசனத்திலே அமர்ந்திருப்பார். தலைக்கு மேலே முக்குடை இருக்கும். இவருடைய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. இவர்தான் இந்த வைதீக சமயம் செய்யக்கூடிய இந்த உயிர்ப்பலிகளுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி முற்றிலும் அகிம்சையை முதல் கொள்கையாக கொண்டு இந்த சமயத்தை தோற்றுவித்தார். பௌத்தரும் அதேதான். ஆனால் இருவருக்குமான வேறுபாடு என்னவென்று சொன்னால், சமணத்தைச் சேர்ந்தவர்கள் புலால் உண்ணக்கூடாது, கொல்லவும் கூடாது, கொன்றாலும் உண்ணக்கூடாது. ஆனால் பௌத்தத்தினுடைய வேறுபாடு, நாம் கொல்லக்கூடாது, அடுத்தவர் கொன்றால் உண்ணலாம் என்ற மிகச்சிறிய வேறுபாட்டை அந்த இருவரும் கொண்டிருந்தார். அவ்வாறு இரண்டும் மிகச்சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. சரியான போட்டியை, வைதீகத்திற்கு எதிரான ஒரு சரியான போட்டியை இரண்டு சமயங்களும் உருவாக்கியிருந்தன. இந்த காலகட்டத்தில் தான் நான் அதற்கு முன்னால் இருந்த 20க்கும் மேற்பட்ட சமய துறவிகள் எல்லாம் வரலாற்று மாந்தர்கள், திருத்தங்கர்கள் எல்லாம் வரலாற்று மாந்தர்கள் என்று நாம் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களை சொல்லுகின்ற போது 2000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 25 அடி உயரம் இருந்தார்கள், 200 அடி உயரம் இருந்தார்கள் என்று கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றை நாம் தவிர்த்துவிட்டு கடைசியாக சொன்ன 3 பேர், நேமிநாதர், பார்ஸ்வநாதர், மகாவீரர் என்று சொல்லக்கூடியவர்கள் வரலாற்று மாந்தர்கள், உண்மையிலே வாழ்ந்தவர்கள். எனவே அவர்கள் சொன்ன பரப்பிய அந்த செய்திகளின், அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த சமணம் உருவாக்கப்பட்டது. அடிப்படையான கொள்கைகள் என்று சொன்னால் அகிம்சை, கொல்லாமை, பொய்யாமை, கள்ளாமை, பிறன்மனை விளையாமை, மிகுபொருள் விரும்பாமை. இந்த 5 முக்கியமான கொள்கைகள் தான் சமணத்திற்கு கொள்கை. இந்த மிகுபொருள் விரும்பாமை 2000 ஆண்டுகளுக்கு, 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்ன சமயம் சமண சமயம். அதைத்தான் பிறகு தாஸ் கேபிட்டலில் கார்ல் மார்க்ஸ் பிறகு சொல்லுகிறார். அதேபோல் அந்த அகிம்சையைத்தான் தன்னுடைய சுதந்திர போராட்டத்தின் மிகப்பெரிய ஆயுதமாக மகாத்மா காந்தி அவர்கள் எடுத்துக்கொண்டார். எனவே இந்த 5 முக்கிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு எழுந்த இந்த சமயம் பின்னால் வந்த பௌத்தர், அசோகர் போன்ற அரசர்களால் வரவேற்கப்பட்டு ஆதரிக்கப்பட்டது. அரசர் முழுக்க முழுக்க பௌத்தராக இருந்தாலும் கூட அவர் எந்த சமயத்திற்கும் எதிரானவர் அல்ல. வைதிக சமயமாக இருந்தாலும், சமணமாக இருந்தாலும், பௌத்தமாக இருந்தாலும் அவர் அனைத்து சமயங்களையும் சமமாக பாவித்தார்.
இந்த நேரத்தில் இன்னொரு கூடுதலான செய்தி, ஆஜீவகம் என்ற ஒரு சமயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மர்கலி கோசாலர் என்பவர் ஆஜீவக சமயத்தை தோற்றுவித்தார். அவரும் மகாவீரரும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள், கிமு 6ஆம் நூற்றாண்டிலே. அவர்கள் இருவருக்கு மேற்பட்ட சிறிய மன வேறுபாட்டின் காரணமாக ஆஜீவகம் என்ற புதிய தத்துவத்தை, புதிய இயக்கத்தை ஆரம்பித்தார். அதனுடைய அடிப்படை கொள்கை என்பது விதி. ஒரு மனிதன் தோன்றுகின்றான் என்றால் அவன் பிறப்பதற்கு முன்பாக அவன் ஒரு டைரியோடு பிறக்கிறான் என்று சொல்வார்கள். இந்தந்த காலத்தில் இன்னென்ன காரியம் நடந்தே தீரும் என்ற ஒரு கொள்கையை, விதி கொள்கை, நியதி கொள்கையை அடிப்படையாக கொண்ட சமயமாக அது இருந்தது. ஆனால் கொஞ்ச காலம் அது செல்வாக்கோடு இருந்தால் கூட அதை கூட தமிழ்நாட்டில் தான் அது தோன்றியிருக்க வேண்டும், ஆஜீவகம் தோன்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் கூட இருக்கிறது. எப்படி என்றால், நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புறநானூற்று பாடல், யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறர் தரவானாம். இதிலே ஒரு வரி வரும், எப்படி ஒரு மரப்புனையில் இருக்க மரப்புனை போல அடித்து கொள்ள போகின்ற வகையிலெல்லாம் எப்படி ஒரு கட்டை போகிறதோ அது மாதிரி விதியின் வழிப்படிதான் நமது வாழ்க்கை போகும் என்று சொன்னார். இதுதான் ஆஜீவ கொள்கையின் தோற்றம். இங்கிருந்து தான் சங்க காலத்திலே வாழ்ந்த புலவர்கள் 3 பேர் சொல்வார்கள், அவர்கள்தான் அங்கே போய் தன்னுடைய பெயர்களை மாற்றிக்கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே ஸ்தாபித்தார்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்று உண்டு. அதனுடைய மறு வடிவமாக, அதனுடைய முதிர்ச்சியாக இப்போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தமிழகத்திலே பரவலாக வணங்கப்படக்கூடிய அந்த ஐயப்பன் வழிபாடு இருக்கிறதே, அது ஆஜீவகத்தினுடைய பிந்தைய நிலை. ஏன்னால் ஆஜீவகத்தில் சொல்லக்கூடிய 3 முக்கியமான துறவிகளை பற்றி சொல்கின்ற போது, அந்த 3வரையும் சிற்பங்களாக வடிக்கின்ற போது ஐயப்பனாகவும் 2 பக்கம் பூரணை புஷ்கலை என்று 2 பெண்களை வைத்து வடித்திருப்பார்கள். இவர்கள் பெண்கள் அல்ல, இவர்கள்தான் ஆஜீவகத்தினுடைய தோற்றுநர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை தமிழ்நாட்டைச் சேர்ந்த பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் சொல்லி புத்தகமெல்லாம் வெளியிருக்க வந்திருக்கிறது நிறையா. சித்தன்ன வாசல் ஒரு ஆஜீவக தலம் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமது இன்றைய உரைக்கு சம்பந்தமில்லாத விஷயம். அசோகனுடைய காலத்தில், அசோகனுக்கு முன்பாகவே இந்தியா முழுவதும் அல்லது வட இந்தியா முழுவதும் பரவி இருந்த சமயம் எப்படி தமிழ்நாட்டிற்கு தெற்கு நோக்கி வந்தது என்பதற்கு ஒரு சுவையான கதை சொல்லப்படுகிறது. கிமு 4ஆம் நூற்றாண்டிலே சந்திரகுப்த மௌரியர் என்ற அசோகனுடைய தாத்தா, அவருடைய காலத்தில் பத்ரபாகு என்று ஒரு சமண துறவி இருந்தார். அவர் அரசருக்கு ராஜகுருவாக இருந்தார். அவருடைய கனவிலே இந்த பீகார், இது நான் சொல்லுவதெல்லாம் இந்த பீகாரில் தான் சமணமும் பௌத்தமும் தோன்றியது. பாடலிபுத்திரம் என்று சொல்லக்கூடிய இன்றைய பாட்னா. இந்த பாடலிபுத்திரத்தில் 12 வருடங்கள் மழை பெய்யாமல் வறுமை வரப்போகிறது, வர்க்கடம் வரப்போகிறது. இதிலிருந்து நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் தென்னகம் நோக்கி போக வேண்டும் என்று அவர் வலியுறுத்த தன்னுடைய கனவிலே வந்ததாக சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொண்ட சந்திரகுப்த மௌரியர் தன்னோடு 12,000க்கும் மேற்பட்ட மக்களை அழைத்து கொண்டு தென்னகம் நோக்கி வந்து சிரவணபெலகோலா என்று சொல்லக்கூடிய இன்றைய கர்நாடகத்தினுடைய பகுதியிலே தங்கினார். அங்கிருந்து சில காலம் இருந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக இதற்கும் மேலாக தென்னகம் நோக்கி வந்தார்கள். அதிலே விசாகாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய ஒரு துறவியினுடைய தலைமையிலே தமிழகத்திற்கு வந்தார்கள். அப்படி வந்தபோது பாண்டிய நாட்டிலே இருந்த செல்வந்தர்களும் அரசர்களும் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். இதில் 2 முக்கியமான பிரிவுகள் ஏற்பட்டது சமணத்திலே. ஒன்று திகம்பர சமணம், இன்னொன்று ஸ்வேதாம்பர சமணம். என்ன அடிப்படை வேறுபாடு என்று சொன்னால், ஸ்வேதாம்பரர் என்று சொல்லக்கூடியவர், ஸ்வேதம்னா வெண்மை, அம்பரம்னா ஆடை, வெள்ளை ஆடை அணியக்கூடியவர்கள், ஆடை அணியலாம் என்று சொல்லுவார். திகம்பர சுவாமியார்கள், திகம்பரம் என்று சொன்னால் திக் என்றால் திசை, அம்பரம் என்றால் ஆடை, திசையே ஆடையாக கொண்டவர்கள், அதாவது ஆடை இல்லாத நிர்வாணிகள். எனவே இந்த 2 பிரிவிலே தென்னகம் நோக்கி வந்தவர்கள் பெரும்பாலும் திகம்பரர்களாக இருந்தார். எனவே அவர்கள் மதுரை பகுதிக்கு வந்தபோது
மக்களை விட்டு தனியாக வாழ வேண்டிய ஒரு சூழலில் இருந்தார். ஏனென்றால் எளிமையாக நிர்வாணிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சாமானிய மக்கள். எனவே அவர்கள் தனிப்பட்டு வாழ்வதற்கு வசதியாக மதுரையை சுற்றிலும் ஏராளமான மதுரையை சுற்றிலும் இந்த பகுதியில் இருக்குல்ல, இதெல்லாம் மதுரையை சுற்றிக்கூடிய புள்ளிகள்லாம் மதுரையை சுற்றிக்கூடிய கிட்டத்தட்ட 15 ஊர்களில் இயற்கையான குகை தளங்கள் இருக்கின்றன. இயற்கையிலேயே குகை, ஒரு 50 பேர் 60 பேர் உள்ளே படுத்து தூங்கலாம். அந்த அளவிற்கான இயற்கையான குகைகள் இருக்கிறது. எளிமையாக ஏறி போக முடியாதும் கூட. அது அவர்களுக்கு சரியான இடமாகவும் அதிலே தங்குவதற்கு வசதியாக அவர்கள் கல்லையே படுக்கை போன்று செதுக்கி கொடுத்தார்கள் செல்வந்தர்கள். எனவே அங்கே அவர்கள் வாழ்ந்து தமிழை கற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவருடைய கொள்கை, வடக்கிருந்து வந்தவர்கள், அவர்களுடைய சமஸ்கிருதம் தான் அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த மொழி. இன்னும் சொல்லப்போனால் இந்த அனைத்து மதங்களிலுமே பிராமணர்கள் முக்கியமாக இருந்தார்கள். பிராமணர்கள் என்றாலே நாம் வைதீகர்கள் என்று ஒரு கருத்தை வைத்திருக்கிறோம். அப்படி இல்லை. பௌத்தத்திலும் பிராமணர்கள் இருந்தார்கள், சமணத்திலும் பிராமணர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருடைய சடங்குகள் எல்லாம் சமஸ்கிருத மந்திரங்களை கொண்ட சடங்குகளாக இருந்தன. எனவே தெய்வ வழிபாட்டில் தான் வேறுபாடை தவிர மொழி அனைவருக்கும் ஒன்றாக இருந்தது. அவ்வாறு இங்கே வந்து தமிழ் மக்களிடையே ஊடாட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழை கற்றுக்கொண்டார்கள். இவ்வளவு காலமாக நாங்கள் ஒரு கருத்தை சொல்லி வந்தோம். தொல்லியல் துறைக்காரர்கள், சமணர்கள் தான் தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எழுத்தை இறக்குமதி செய்து கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருந்தோம். 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதாவது கடந்த 2004 2006 வரைக்கும் அந்த சிந்தனை இருந்தது. ஏனென்றால் அவர்கள் வடக்கிருந்து வந்தார்கள். வடக்கிலே அசோகர் தான் முதலாக எழுத்துக்களையே இந்தியாவிலே அறிமுகம் செய்திருக்கிறார். அவருடைய பாறை சாசனங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 13 சாசனங்கள் இருக்கின்றன. அதிலே பிராமி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தை பயன்படுத்தி பிராகிருதம் என்ற மொழியிலே பல ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார். மக்களுக்கான அறிவுரைகளை வெளியிட்டிருக்கிறார். அதுதான் இவ்வளவு காலமும் இந்தியாவில் கிடைத்த எழுதப்பட்ட தொன்மையான ஆவணமாக இருந்தது. அவருடைய ஆட்சி ஆண்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு. எனவே அங்கிருந்து அவர்கள் சமணர்கள் வந்ததினாலே அந்த எழுத்துக்களை அவர்கள் கற்றுக்கொண்டு வந்து இங்கே நமக்கு அறிமுகம் செய்தார்கள் என்று நாம் நினைத்திருந்தோம். ஏனென்று சொன்னால் அவருடைய தொடக்க கால கல்வெட்டுகள் என்று சொன்னால் இதில் இல்லை. மூன்றாவதாக இருக்குது மாங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. மதுரைக்கு பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஊர். இவ்வளவு நாளும் இந்த மாங்குளம் என்ற மலையினுடைய இயற்கையான குகையில் 6 குகைகள் இருக்கின்றன. அதில் 6 கல்வெட்டுகள் 5 குகைகள் இருக்குன்னா 6 கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 100 பேர் அங்கே தங்குற மாதிரி இருக்கும். 6லையும் சேர்த்து 5 குகையிலையும் சேர்த்து. அதில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் கனி நந்தஸ்ரீ இகு அன்கே தம்மம் ஈதா நெடுஞ்செழியன் பணான் கடலன் வழுத்தி கொட்டுப்பித்த பாடி என்ற ஒரு பெரிய நீண்ட கல்வெட்டு, ஒற்றை வரி கல்வெட்டு. இது நமக்கு தமிழ் மாதிரி இருக்குது, வேறு ஏதோ சில மொழி கலந்த மாதிரி இருக்குது. கனி என்பதை கணி என்று சொல்ல வேண்டும். நந்தஸ்ரீ என்போ ஸ்ரீ என்ற சொல் அல்லது எழுத்து தமிழில் கிடையாது. அப்புறம் அதுலேயே இன்னொரு கல்வெட்டில் நிகமா வெள்ளரை நிகமதோர் கொடியோர் என்ற ஒரு சொல் வருகிறது. காவிதி என்பது தமிழ். சாலகன் என்று ஒரு சொல் வருகிறது.
இது மாதிரி ஒரு எழுத்து என்று சொல்கின்ற போது சரஸ்வதி என்று எழுதுவதற்கு நாம் இப்போது பயன்படுத்தக்கூடிய அந்த வட எழுத்து, தர்மம் என்று சொல்லக்கூடிய வர்க்க எழுத்தில், இந்தியில் வர்க்க எழுத்தில் 3வது எழுத்து தா. இந்த 2 எழுத்துக்களும் இந்த கல்வெட்டிலே கலந்திருக்கின்றன. அது தமிழ் நெடுங்கணக்கிலே இல்லை. தமிழிலே சொல்லப்படக்கூடிய 247 எழுத்துக்களில் இந்த சாவும் தாவும் கிடையாது. அதே மாதிரி இந்த சாலகன், தம்மம் என்ற சொல், இந்த நம்ம நிகமா என்ற சொல், இதெல்லாம் வட சொல், பிராகிருத சொல். இவையெல்லாம் கலந்து எழுதப்பட்டிருந்த காரணத்தாலே இவை அவர்களால் தான் கொண்டு வந்தப்பட்டது என்று எல்லோரும், மிகச்சிறந்த அறிவாளிகள் என்று சொல்லக்கூடிய ஐராவத மகாதேவன், டாக்டர் நாகசாமி போன்ற தொல்லியலாளர்கள் ஏற்றுக்கொண்டு எழுதியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஏராளமான சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் இலக்கியங்களை இவர் சமணர்கள் தான் நமக்கு கொடுத்தார்கள். தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியர் சமணர், நாலடியாரில் எழுதிய 400 பேர் சமணர், திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் சமணர், சீவக சிந்தாமணி எழுதிய திருத்தக்க தேவர் சமணர், நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர் சமணர். இதுபோல பல இலக்கண நூல்களை எழுதியவர்கள் சமணர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு குறிப்பிலே சொல்லியிருப்பார், ஒரு முன்னுரையிலே சொல்லியிருக்கிறார், சங்க இலக்கிய பரப்பில் சமணருடைய பங்களிப்பை நாம் எடுத்துவிட்டால் முழுக்க முழுக்க ஒரு பெரிய வெற்றிடத்தை காண்கிறேன் என்று சொல்கிறார். எனவே 60% இலக்கிய பங்களிப்பை சமணர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த காரணங்களாலே நாம் 2006 வரை சமணர்கள் தான் தமிழ்நாட்டிற்கு எழுத்துக்களை அறிமுகம் செய்தார்கள். அதற்கு முன்னால் இலக்கியங்களோ இலக்கணங்களோ எழுதியவர்கள் சமணர்களுடைய வருகைக்கு பின்தான் எழுதியிருக்க வேண்டும் என்று பரவலாக கருதினோம். அதில் எப்போது ஒரு மாறுதல் ஏற்பட்டது என்று சொன்னால் 2006 முதலாக புலிமான் கோம்பை என்ற இடத்திலே 3 கல்வெட்டுகளை கண்டறிந்தார்கள். 3மே நடுகல் கல்வெட்டுகள். முதலிலே நான் இந்த பட்டியலிலே கிட்டத்தட்ட 30 ஊர்களில் இந்த பட்டியல் இருக்கிறது. இந்த 30 ஊர்களிலும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் குகைகள் இருக்கக்கூடிய சமணர்கள் வாழ்விடங்களில் கிடைத்த கல்வெட்டுகள் அனைத்தும் சில இடங்களில், பின்னால் சில இடங்களில் சமண சிற்பங்களோடு கிடைக்கின்ற கல்வெட்டுகள். ஆனால் புலிமான் கோம்பையிலே 2006 ஆய்வு மாணவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் முழுக்க நடுகல் கல்வெட்டுகள். நடுகல் என்றால் ஹீரோ ஸ்டோன் என்ற ஆங்கிலத்தை சொல்லக்கூடியது. ஊரை காப்பதற்காக, நாட்டை காப்பதற்காக, கால்நடைகளை காப்பதற்காக உயிர் நீத்த தியாகிகளின் நினைவாக எடுக்கப்பட்ட கற்களை நடுகற்கள் என்று சொல்வார். தமிழ் சமூகம் ஒரு காலத்திலே நடுகல் வழிபாட்டையும் தாய் தெய்வ வழிபாட்டையும் மட்டும்தான் கொண்டிருந்தது. இந்த வைதீக சமயங்களெல்லாம் பிறகு 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சங்க காலத்திலே சங்க புலவர்களிலே 16க்கும் மேற்பட்ட பிராமண புலவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சைவ வைணவ மரபுகளின் தெய்வங்கள் பின்னால் வந்தவை. நமது வழிபாடு என்பது தொல்காப்பியத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த 5 நிலக்கோட்பாடு அல்லது 4 வகை நிலக்கோட்பாடு, அந்த இறைவன் அந்த வகையான வழிபாடு கூட இல்லை. வீர வழிபாடும் தாய் தெய்வ வழிபாடும் தான் நம்ம தொன்மையான வழிபாடு. ஆதிச்சநல்லூர் அகழாய்விலே கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு செப்பு படிமம் தாய் தெய்வத்தினுடைய உருவம் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதேபோல் ஏராளமான நடுகற்களை சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்றன. கல்லே பரவின் அல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இளமே என்று சொன்னால் இந்த அகநானூற்றிலே ஒரு பாடல், நடுகல்லை தவிர வேறு எந்த இறைவனுக்கும் படையல் போட்டு கும்பிட வணங்குவது இல்லை என்று ஒரு குறிப்பிட்ட தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. எனவே அப்படி இருந்த ஒரு சமூகத்திலே சைவம் ஊடுருவியது, வைணவம் ஊடுருவியது, சமணம் ஊடுருவியது, பௌத்தம் ஊடுருவியது. இதெல்லாம் சங்க காலத்தில் இருக்கிறது. சங்க காலம் என்று சொன்னால் கிமு 300 கிபி 300 வரையாக நாம் இப்போது கருதுகிறோம். இதில் சங்க பாடலிலே ஒரு இருக்கிறது, ஆவூர் மூலங்களார் என்று ஒரு புலவர் பாடுகிறார். விண்ணந்தாயன் என்ற ஒரு தாய்வன் வைதிக கருத்துக்களை ஆழ்ந்து கற்றவன்,
அவனுக்கு எதிராக பல கருத்து மோதல்கள் இருந்திருக்கின்றன. நாம் இப்போ சொல்லுவது போல சமண பௌத்த ஆஜீவ கருத்து மோதல்கள் இருந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் அவர் எதிர்கொண்டு அவருடைய தத்துவமெல்லாம் பொய் என்று நிரூபித்து வைதீகத்தை நீ மெய்ப்பித்தவன் என்று சொல்லி அவர் புகழ்ந்து பாடுகிறார். அப்படியானால் அந்த காலகட்டத்திலே, சங்ககாலம் என்று சொல்லக்கூடிய அந்த 600 ஆண்டுகள் காலகட்டத்திலே இப்படியான 2-3 சமய கருத்துக்களுடைய மோதல் இருந்தது என்பது அந்த பாடலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதுவரை சங்க இலக்கியங்களே 100க்கும் மேற்பட்ட வீர வழிபாடு பற்றிய குறிப்புகள் இருந்தாலும் கூட சங்க காலத்திய நடுகல்லாக எங்களுக்கு 2006 வரை கிடைக்கவில்லை. தமிழக தொல்லியல் ஆய்வுத்துறை பல கல்வெட்டுகளை புத்தகமாக தருமபுரி மாவட்ட நடுகர்கள், சந்தூர் நடுகர்கள், செங்கம் நடுகர்கள் என்று பல புத்தகங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். அவையெல்லாம் கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைத்த நடுகர்கள், பெரும்பாலும் வட்டெழுத்து என்று சொல்லக்கூடிய எழுத்தில் எழுதப்பட்ட நடுகர்கள். ஆனால் சங்ககால நடுகர்கள் என்பது இந்த புலிமான் கோம்பையிலே 3 கிடைத்தது. அந்த 3லுமே எந்த விதமான சமய கருத்துக்களும் இல்லை, எந்த விதமான வட சொல் கலப்பு இல்லை, வட எழுத்து கலப்பு இல்லை. சாமானிய மக்களின் இறப்புச் சடங்கோடு தொடர்புடைய கல்வெட்டுகளாக அவை இருந்தன. வேலூர் அவ்வன் பதவன் என்று ஒரு கல்வெட்டு, கல்பேடு தீயன் என்று ஒரு கல்வெட்டு, கூடலூர் ஆகோள் என்று ஒரு கல்வெட்டு. இந்த கூடலூர் ஆகோள் பூசல், நிறை கவர்தல், நிறை மீட்டல் என்பதை சங்க இலக்கியங்களில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதான் நமது பழைய போர் முறை. ஒரு ஊரை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊருக்குரிய ஆநிரைகளை கவர்ந்து வருவது, கரந்தை, வாகை, உளிஞை என்று ஒரு 7 திணைகளை சொல்லுவோம். அதுதான் நமது போர் முறை. எனவே அதைத்தான் இந்த கூடலூர் ஆகோள் என்ற ஊரிலே அந்த சொல்லின் மூலமாக தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட அந்த நிறை கவர்தல், நிறை மீட்டல் போன்ற செயல்கள் இந்த ஊரில் நடந்திருக்கின்றன என்பதை இந்த கல்வெட்டுகள் பதிவு செய்திருக்கின்றன. இது கிடைத்த பிறகுதான் நமது எண்ணம் மாறியது. 3ஆம் நூற்றாண்டிலே தான் தமிழர்களுக்கு எழுத்து கிடைத்தது, அதுவும் இறக்குமதி செய்யப்பட்ட எழுத்து என்ற கருத்து மாறி, இல்லை, அதற்கு முன்பாகவே சமய கலப்பின்றி மக்களுடைய வாழ்வியல் சடங்கோடு, இறப்பியல் சடங்கோடு எழுத்துக்களை நடுகர்களாக நடக்கூடிய வழக்கம் இலக்கியத்திலே சொல்லப்பட்டதற்கு இலக்கணமாக இங்கே கற்கள் கிடைத்தன என்ற பிறகு நமது கருத்து மாறியது. அதற்கு அதற்கு மேலும் சான்று கொடுக்கின்ற வகையில் பழனிக்கு பக்கத்திலே ஒரு பொருந்தல் என்ற இடத்திலே அகழாய்வு மேற்கொண்டோம். அந்த அகழாய்வில் ஒரு பானை, ஒரு என்ன சொல்கிறது, அது பேர் ரிங் ஸ்டாண்ட், பிரிமணின்னு சொல்லுவோம். அதில் வா யா ரா என்று 3 எழுத்துக்கள் தமிழி. இப்போ நம்ம தமிழ் பிராமின்னு இவ்வளோ காலம் சொன்னோம், இப்போ நாங்கள் தமிழின்னு தான் சொல்கிறோம், தமிழ் பிராமி என்று சொல்லுவதை தவிர்க்கிறோம். என்றால் தமிழி என்பது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே இருந்தது என்பதை இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் தமிழி என்ற சொல் புதிதாக நாம் உருவாக்கிய சொல்லலை. கிமு 1ஆம் நூற்றாண்டிலே சமவயங்க சுத்த என்ற ஒரு சமண நூலிலே 18 வகையான எழுத்துக்கள் இந்தியாவில் இருந்தன என்ற ஒரு பட்டியல் கொடுக்கின்ற போது முதல் வகை பம்மி என்று அதைத்தான் பிராமி என்று மாற்றியிருக்கிறார்கள். அதில் 17வது வகையாக தமிழி என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த பம்மி அல்லது பிராமி வழக்கத்தில் இருக்கும்போதே தமிழியும் இருந்தது என்பதனாலே இப்போது நாம் 6ஆம் நூற்றாண்டிலே கீழடி அகழாய்விலே 6ஆம் நூற்றாண்டிலேயே தமிழி இருந்ததற்கான பானையோட்டு சில்லுகளை பெற்றிருக்கிற காரணத்தாலே நாம் இப்போ தமிழி என்று சொல்கிறோம். பொருந்தல் அகழாய்வு, கொடுமணல் அகழாய்வு, அதற்கு பிறகு கீழடி அகழாய்வு, இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு இப்போது தமிழர்களுக்கான எழுத்துக்களை தமிழர்களை உருவாக்கி கொண்டார்கள். எடுத்த உடனே எழுத்து வரல. அதற்கும் ஒரு சான்று, தஞ்சைக்கு பக்கத்தில் வல்லம் என்ற ஒரு ஊரில் ஒரு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது 1990களில். அதில் கீழ்மட்ட அடுக்கில், மண் அடுக்கில் எந்த விதமான குறியீடுகளோ எதுவும் இல்லாமல் வெறும் மண் கிடைக்குது. அப்படின்னா அதுக்கு பிறகு மக்கள் வாழ்க்கை இல்லை என்று அர்த்தம். அதற்கு அடுத்த நிலை மண் அடுக்கில் வெறும் குறியீடுகளாக கிடைக்கின்றன, கிராஃபிட்டி மார்க்ஸ் என்று சொல்வார்கள்.
கீறல் குறிகள், பானை ஓடுகளில் கீறல் குறிகளை போட்டிருக்கிறார்கள். யாருடைய பானை என்று சொல்வதற்காக என்றால், நமது கல்வியறிவு பெறுவதற்கு முன்பாக நமது சமூகம் அப்படித்தான் ஏதோ ஒரு குறியீடுகள் மூலமாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறது. எளிமையான ஒரு உதாரணம் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது கிராமங்களிலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக சலவை தொழிலாளிகள் துணிகளை ஊர் பூரா எடுத்துக்கொள்வார்கள். அப்போது இந்த வீட்டு துணி இதுதான் என்பதற்கு அடையாளமாக ஒரு குறியீட்டை போடுவார்கள். அது எழுத்தல்ல, ஏதோ ஒரு குறியீடு, ஒரு கோடு, பக்கத்தில் ஒரு புள்ளி, இந்த பக்கம் ஒரு புள்ளி, 2 கோடு, இது மாதிரி போடுவார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த குறியீடு இந்த வீட்டுக்குரியது என்று சொல்லி. வேடிக்கையாக சொல்லணும்னா, புரோட்டா சாப்பிடுவார் ஒரு சினிமாவில். எத்தனை சாப்பிட்டாங்கிறதுக்கு எண்ணுறதுக்கு கோடு போடுவாங்க. இப்போ ஜோக்காக எடுத்தது. இதுதான் நம்ம அந்த காலத்திலேயே எழுதிக்கிட்டது. எனவே இந்த மாதிரியான கீறல் குறிகள் அந்த ஊரில் முதல்ல கிடைக்குது. அதுக்கு அடுத்த பால் அடுக்கில் கீறல் குறிகளோட எழுத்துக்கள் சேர்ந்து கிடைக்குது. அதற்கு அடுத்த பால் அடுக்கில் மேலே கீறல் குறிகளே இல்லை, வெறும் எழுத்துக்கள் வந்துவிட்டது. எனவே எழுத்தறிவு பெற்ற பிறகு கீறல் தேவையில்லை என்று விட்டுவிட்டார். அதே மாதிரி தான் உதாரணமாக தமிழிய எழுத்துக்களை ஒரு 500-600 ஆண்டு காலம் நாம் தமிழர்கள் பயன்படுத்தி கொண்டே வந்தார்கள். பின்னால் அது 2 விதமாக வளர்ச்சி அடைஞ்சது, தமிழி என்றும் வட்டெழுத்து என்றும். வட்டெழுத்து என்று வந்த பிறகு தமிழி அப்படியே ஒழிஞ்சு போயிடுச்சு. அதிலிருந்து வளர்ந்தது தான் வட்டெழுத்தும் தமிழ் என்பது. எனவே இது ஒன்றுக்கு தேவை இருக்கின்ற போது அது பயன்படுகிறது, தேவை இல்லாத போது அழிந்து விடுகிறது. அப்படித்தான் கீறல் குறிகள் அழிந்து விட்டன. அது மாதிரி கீறல் குறிகளோடு சேர்ந்த தமிழி கல்வெட்டுகள் மதுரைக்கு பக்கத்தில் கொங்கர் புளியங்குளம் என்ற இடத்திலும் அதற்கு பிறகு அழகர் மலையிலும் கிடைத்திருக்கின்றன. என இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது சமணர்கள் தான் தமிழ்நாட்டில் எழுத்தை அறிமுகம் செய்தார்கள் என்ற கருத்து இப்போது முற்றிலுமாக மறுதளிக்கப்பட்டுவிட்டது. ஆனாலும் கூட அவருடைய இலக்கியத்திற்கான பங்களிப்பை யாரும் நாம் குறை சொல்ல போகிறதில்லை. அவர்களால் தான் தமிழ் இலக்கியம் செழுமையுற்றது. கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில், அதாவது அவர்கள் வந்தது 3ஆம் நூற்றாண்டு அல்லது 4ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் கூட 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 6 அல்லது 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சமணமும் பௌத்தத்தை காட்டிலும் சமணம் தமிழ்நாடு எங்கிலும் மிகவும் செழிப்பாக இருந்தது என்பதற்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் நான் கிட்டத்தட்ட 33 இடங்களை இங்கே நான் பட்டியலை காட்டியிருக்கிறேன். இந்த ஊர்களில் மேலே இருக்கிற ஊர்களெல்லாம் இதெல்லாம் காஞ்சிபுரம் ஏரியா, இது மதுரை ஏரியா, கொஞ்சம் புதுக்கோட்டை சித்தனவாசல் ஏரியாக்கள். கிட்டத்தட்ட 33 இடங்களிலே 96 கல்வெட்டுகள், அந்த தமிழி கல்வெட்டுகள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. இவை எல்லாமே சமணர்கள் வாழ்விடங்களிலே கிடைத்திருக்கின்றன. இந்த மாதிரியாக இருக்கின்ற போது கிபி 470 அவர்கள் ஒரு சங்கம் வைக்கிறார்கள். நாம் தமிழ் சங்கத்தை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். 3 சங்கம் வளர்த்தார்கள் என்று சொல்லி. கிபி 470 இங்கே மதுரையில் ஒரு பத்திரபாகு என்பவர் ஒரு ஒரு சங்கத்தை உருவாக்குகிறார். அதுதான் தமிழ் சங்கம் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வதில்லை. இருந்தால் எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால், 470 சங்கம் வைக்கக்கூடிய அளவிற்கு சமணம் மதுரையிலே செல்வாக்காக வந்திருக்கிறது. மதுரை காஞ்சி என்ற இலக்கியம் மதுரையை பற்றி விரிவாக பேசக்கூடிய சங்க இலக்கியம். மாங்குடி மருதன் எழுதியது. அதில் மதுரை நகரிலே அனைத்து சமயங்களும் சமமாக பூஜிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை காட்டுகிறார். அந்தணர் பள்ளி ஒரு பக்கம் இருக்கிறது, பௌத்த பள்ளி இருக்கிறது, சமணருடைய கரண்டை என்று சொல்லக்கூடிய குகை பள்ளிகள் இருக்கின்றன. இந்த கரண்டை என்ற வார்த்தை அதில் இருக்கிறது மதுரை காஞ்சியில். அதே வார்த்தை சிவகங்கை பக்கத்திற்குரிய திருமலை தமிழி கல்வெட்டில் கரண்டை என்றே வருகிறது. எனவே இந்த 4-5ஆம் நூற்றாண்டு வரை, 6-7ஆம் நூற்றாண்டு வரையும் மிக செல்வாக்காக இருந்த சமயம் பின்னாளில் ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்கிறது. அதைத்தான் நாம் பக்தி இயக்க காலம் என்று சொல்கிறோம். 7ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகரை அதில் அவங்க சேர்க்கறதில்ல, 63 வச்சு வரமாட்டார். இந்த மூவரும் தோன்றி
பக்தி இயக்கம் என்பது மிக அதிகமாக ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பாடி பரவி சமண பௌத்தத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்தார்கள். இதன் மூலமாக பின்னால் உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சுதான் அனல்வாதம் புனல்வாதம் என்றெல்லாம் தோன்றி கழுவேற்றப்பட்டார்கள் என்பதில் நாம் பார்க்குறோம். அப்போது மதுரையில் அரசனாக இருந்தவர் கோன்பாண்டியன் என்ற நின்றசீர் நெடுமாறன், அவருடைய மனைவி மங்கையர்க்கரசி, குலச்சிறையார் என்ற அமைச்சர், கோன்பாண்டியன் என்ற நெடுமாறன் சமணத்தை தழுவியிருந்தார், மற்ற இருவரும் சைவத்தை தழுவியிருந்தார்கள். எப்படியாவது அவரை சைவத்துக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக திருஞான சம்பந்தரை இங்கு அழைத்து வந்து அவருக்கு சூளை நோய் வரவழைத்து அவர் சமணர்களால் அந்த நோயை தீர்க்க முடியாமல் இவர் கொடுத்த திருநீற்று பதிகம் மூலமாக திருநீறு பூசி அதை குணமாக்கினார். அதன் பிறகு அவர் சைவத்திற்கு மாறினார் என்பதெல்லாம் நாம் அந்த கலையை பார்த்திருக்கிறோம். இதே சமகாலத்திலே இங்கே தமிழகத்தினுடைய வடபகுதியிலே முதலாம் மகேந்திரவர்மன் காலத்திலே அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர். அவர் முதலிலே தர்மசேனர் என்ற பெயரிலே சமணராக இருந்து பின்னால் தன்னுடைய திலகவதியார் என்ற அக்காவினுடைய வற்புறுத்தலின் காரணமாக சைவத்திற்கு மாறினார். சமணராக இருந்தபோது மிகப்பெரிய தொல்லைகளை எல்லாம் எதிர்கொண்டார் என்பதெல்லாம் கல்லில் கட்டி கடலில் போட்டாரெல்லாம் பார்க்குறோம். இதையெல்லாம் தாண்டி பிறகு அவர் சைவத்திற்கு மாறினார். இப்போ ஒரு பக்தி இயக்கத்தின் காரணமாக இதில் என்ன பார்க்கலான்னா அதுக்கு அகச்சான்றுகளே நிறைய இருக்கிறது. திருஞான சம்பந்தருடைய பாடல்களில் பார்த்தா ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாடலில் சமணர்களை கண்ணாமண்ணான் வைவார். எனவே ஒவ்வொரு பதிகத்திலையும் பார்க்கலாம் அந்த அளவிற்கு அவர்களுடைய மோதல்கள் இருந்தன. அப்போது இந்த சமணர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. இதற்கு முன்பாக வெள்ளான இப்போ இதுவரைக்கும் பேசியிருக்கிற இந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சமணர்கள் மத்தியிலோ சரி வைதிகத்திலும் கூட கோயில்களோ உருவ வழிபாடோ கிடையாது. இன்றைக்கி நம்ம பல பேர் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் எழுதலாம் 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிலை கண்டுபிடிக்கப்பட்டது, 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயிலை பார்த்தோம். போன வாரம் கூட ஒருத்தர் போட்டுக்க மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு கல் செயின் தொங்குது. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய செயின். இது 16ஆம் நூற்றாண்டு செயின். ஒரு கோயில் கட்டுகிற மீனாட்சி அம்மன் கோயில் கட்டியிருக்கிறாருன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் கட்டலை. ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு மண்டபமாக கட்டி கடைசியில் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மங்கம்மாள் வரைக்கும் கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை நம்ம சில பேர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எனவே அந்த மாதிரி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டிலே கோவில்கள் இல்லை, கல்லால் கோவில்கள் இல்லை. அதே மாதிரி சிற்பங்களும் இல்லை. சிற்பங்கள் இருந்து எடுத்தால் அது சுதை சிற்பங்கள். இப்போ சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிற்பம் இருக்குது, போய் பார்த்தா அது சுதை சிற்பம். அது 2000 வருஷத்துக்கு முந்தினான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு இதை சம்பாவதி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுபோல் அங்கே பல கோயில்கள் பிறவாயாக்கை பெரியோன் கோவிலும் நீலமேனி நெடியோன் கோவிலும் என்று பல கோயில்கள் இருந்தது. ஓனச்செயல் உடையோன் கோட்டமம் என்றெல்லாம் மதுரையில் கோவில் இருந்தது, பூம்புகாரில் கோவில் இருந்தது என்று சொல்கிறோமே தவிர அந்த கோவில்கள் எல்லாம் மண்ணாலும் மரத்தாலும் சுதையாலும் கட்டப்பட்டவை. எனவே காதல் சுதைனா சுண்ணாம்பும் செங்கலும் சேர்ந்தது. சுண்ணாம்பு மெயினாக அது கால வெள்ளத்தில் நிற்கலை. கல்லால் கோவில் கட்டலாம் என்பதை முதலாக நாம் பார்ப்பது பிள்ளையார்பட்டி மகேந்திரவர்மனுடைய மண்டகப்பட்டு குடைவரை கோவில். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே நிலையான கோவில்களும் நிலை சிற்பங்களும் வந்தன. எனவே சமணர்களும் சரி சைவர்களும் சரி 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சிற்ப வழிபாட்டை செய்யவில்லை. அதே மாதிரி இவர்களும் கூட இந்த செட்பேக்னு சொன்ன ஒரு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு முற்றிலுமாக அழிந்து விடவில்லை. சமணர்கள் ரொம்ப ரிமோட் ஏரியாவுக்கு போயிட்டாங்க. மதுரை மையமாக கொண்டிருந்தவர்கள் கொஞ்சம் தாண்டி 50 மைல் 60 மைல் தாண்டி பல கிராமங்களில் போய் செட்டில் ஆனாங்க. அவர்கள் இயக்கத்தை நிறுத்தி கொள்ளவில்லை. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி சமணத்துக்கு ஏற்பட்டது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால்
ஒன்று ஒரு 50 வருஷம் 100 வருஷம் ஓடிப்போச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த கலவரம், கழுவேற்றம் என்று ஒன்று சொல்லுவோம். அது அனல்வாதம் புனல்வாதத்தால் ஏற்பட்ட வெற்றி தோல்விகள், இதெல்லாம் மக்கள் நினைவுகள் இன்னும் மறைந்து விட்டன. அதற்கான பாவன பதிவுகள் எதுவும் கிடையாது. கல்வெட்டோ சிற்பமோ கழுவேற்றினதுக்கான பதிவுகள் கிடையாது. 11ஆம் நூற்றாண்டில் நம்பியாண்டார் நம்பி தன்னுடைய பாடலில் ஒன்று சொல்கிறாரு. 12ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணத்தில் சொல்கிறார். இதுதான் கழுவேற்றத்தை பற்றிய முதல் 11, 12ஆம் நூற்றாண்டில் குறிப்பே இருக்குது. சில பெயிண்டிங்ஸில் இருக்குது. 16, 17ஆம் நூற்றாண்டு நாயக்கர் பெயிண்டிங்ஸில் கழுவேற்ற பற்றிய படங்கள் போட்டிருக்காங்க. 6, 7ஆம் நூற்றாண்டில் நடந்ததா என்பது இல்லை. எங்களை பொறுத்த தொழிலாளர்கள் என்ன சொல்கிறோம், கழுவேற்றம் 8000 சமண முனிவர்களை கழுவேற்றினார்கள் என்பது ஒரு கற்பனை, ஒரு அதீதமான கூற்று. ஒரு செட்பேக், ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. உதாரணமாக கண்ணகி மதுரையை எரித்து விட்டாள் என்று நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்க்குறோம். முழுமையாக எரிஞ்சு போச்சா? அப்போ மதுரை எப்படி வந்திருக்கும்? அவளே சொல்லும்போது, பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குழவி எனுமவரை கைவிட்டு தீத்திரத்தோர் பக்கமே சேர்க. ஒரு 5-6 பேரை, பிராமணர்களை, பிள்ளை இல்லாதவங்களை, குழந்தைகளை, பெண்களை, நோயாளிகளை விட்டுட்டு மற்றவங்களை மட்டும் எரியுங்குது. நெருப்புக்கு தெரியுமா இது அந்தணர் குடிசை, இது வயதானவர் குடிசைன்னு? ஆனால் ஒரு பாடல் சொல்கிறோம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடந்திருக்கு. அது மாதிரி இந்த அனல்வாதம் புனல்வாதம் அல்லது கழுவேற்றம் என்ற காலத்திலும் ஒரு சிறிய கலவரம் நடந்திருக்கு. ஆனால் முற்ற முழுக்க சமணத்தையோ பௌத்தத்தையோ அழித்து விட்டார்கள் என்று கொள்ள முடியாது. ஏன்னா இவர்கள் வெளியூர்களுக்கு, பல ஊர்களுக்கு போய் அந்த பீரியடில் தான் ஒரு அரசியலில் மாற்றம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய இவருடைய நின்றசீர் நெடுமாறனுக்கு பிறகு வந்த பாண்டிய மன்னர்கள் கங்கர்களோடு மன உறவு கொள்கிறார்கள். கங்கர் என்று சொல்ல கர்நாடகத்துக்காரங்க, நந்தி ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய பயிரிடக்கூடியவங்க. அந்த கங்கர்கள் முழுக்க சமணத்தை சார்ந்தவர்கள். எனவே அங்கிருந்து திருமணம் செய்து கொண்டு வருகின்ற போது அவருடைய பெண்கள் அந்த அரசியர் சமண வழிபாட்டை கொண்டவர்களாக இருக்கின்ற காரணத்தாலே அப்போது அவர்கள் சமணர்களுக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்கிறார்கள். அரசர்களும் அதுக்கு ஒத்திசைவை செய்கிறார்கள். எனவே அப்போது தான் நிறைய ஊர்களிலே உருவ வழிபாட்டுக்கான சிற்பங்களை நம்ம பார்க்குறோம். ஆனைமலை இதுதான் நீங்கள் இப்போ பார்க்குற முக்குடை இருக்கக்கூடிய இவருடைய மகாவீரர். அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார், பார்ஸ்வநாதர். அவர் நின்ற குளத்திருப்பார். மேலே தலையில் இது இல்லை, இது பார்ஸ்வநாதர் இல்லை. இவர் கோமதீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிஷபநாதருடைய மகன். இவர் தீர்த்தங்கரில் வரமாட்டார். இவர் தான் பார்ஸ்வநாதர். இந்த இந்த பக்கம் இருக்கிறவர். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு மனித உருவம், அவருக்கு மேலே 5 தலை நாகம், கீழே ஒரு பெண் உருவம் பத்மாவதி என்ற இயக்கி ஒரு கொடையை பிடித்து கொண்ட மாதிரி இருக்கு. அதுதான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் கல் எடுத்து போடுவார். இது நம்ம ஊரில் சொல்கிற கதைகள் மாதிரி, அரக்கர்கள் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த சண்டை மாதிரி. கமடன் என்ற ஒரு அசுரன் இந்த பார்ஸ்வநாதர் தலை மேலே கல்லை போட்டு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இது அவங்க ஸ்ரீ புராணம், மகாபுராணம்னு அந்த புராணங்களில் வர கதை. அதை தாங்குவதற்காக, அவரை காப்பாற்றுவதற்காக அவருடைய சீடன் அல்லது உதவியாளர், அவர் தான் தரணேந்திரன் சொல்லக்கூடியவர், 5 தலை நாகமாக மாறி காப்பாற்றுறார். அவர் மேலே கல் விழுந்துடக்கூடாதுக்காக கீழே இந்த சைடுக்கிற பத்மாவதி என்ற இயக்கி, யக்ஷி என்று சொல்வார்கள், அவங்க ஒரு வஜ்ர கொடையை பிடிச்சி தன்னுடைய கணவரை காப்பாற்றுறார். இப்படியான புராண கதைகளை பல ஊர்களில் சிற்பங்களாக செய்கிறார்கள். தங்களுடைய அவர் தன்னுடைய முயற்சியில் தோல்வி கண்ட பிறகு சரணாகதி ஆகிறார். ஒரே உருவம் தான் 2 விதமாக காட்டப்பட்டிருக்கு.
இது மாதிரியான கதைகளை எல்லாம் பின்னால் இந்த 7-8ஆம் நூற்றாண்டு சிற்பங்களாக செதுக்கி வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அப்போது சைவம் வைணவத்திலும் உருவ வழிபாடுகள் கோயில்கள் ஏராளமாக வந்துவிட்டன. அதை பார்த்து இவர்களும் அது மாதிரியான பணிகளை செய்தார்கள். இந்த நேரத்தில் இவர்களுக்கு அரசர்கள் ஏராளமான உதவிகளை செய்கிறார்கள். பள்ளிச்சந்தம் என்ற ஒரு வார்த்தை கல்வெட்டுகளில் வரும். பள்ளிச்சந்தம் என்று சொன்னால் பள்ளி என்ற சொல்லே சமணத்தோடு சேர்ந்தது. சமணப்பள்ளி தான் அவங்க சொல்லும்போது, நான் முதல்ல ஒரு கல்வெட்டு சொன்னேன், மாங்குளம் கல்வெட்டில் கனி நந்தஸ்ரீ இகு அன்கே தம்மம் ஈத்தா நெடுஞ்செழியன் பணன் கடலன் வலுவி கொட்டுப்பித்த பள்ளி. பள்ளின பள்ளி என்ன அர்த்தம்? நெடுஞ்செழியன் என்ற பாண்டிய மன்னனுடைய அதிகாரிகளாக இருந்த கணான் படலன் என்று சொல்லக்கூடியவர்கள், வழுதி என்ற செழியன் என்ற பெயர்கள் கொண்ட குலப்பெயர்களை கொண்டவர்கள் கனிநந்தன் என்ற துறவிக்காக இந்த பள்ளியை செய்து கொடுத்தார். பள்ளி என்றால் படுக்கிற இடம் கூட, பள்ளி அறை, பள்ளிக்கூடம், புதைக்கிற இடமும், பள்ளிவாசல், எல்லாமே பள்ளிங்கிற ஒரு சொல்ல எல்லாம் அடக்கம். ஆனால் சமணத்தில் பள்ளி என்ற ஒரு சொல்லால் மட்டுமே அவருடைய உறைவிடங்கள் குறிக்கப்படவில்லை. ஆனைமலை கல்வெட்டில் உறையுள்னே வருது. இவகுன்றுத்து உறையுள் பாதந்தான் எதிரிதன் அத்துவாயி அரட்டக்காயவன். இவ குன்றம்னு இவம்னு யானை, யானை மலையிலே உறையுள் உறைந்தவன் என்று சொல்கிறோம். அதே மாதிரி சித்தன்ன வாசல் கல்வெட்டில் எருமிநாடு குமிழூர் பிறந்த காவிரி இளையோருக்கு செய்த அதிஷ்டானம் என்று இன்றைக்கும் கூட சொல்கிறோம். மதுரையிலே கூட அந்த திருநகரில் சாந்தலிங்க தம்புரான் அதிஷ்டானம் இருக்குது. சாந்தலிங்கிற பேரில் ஒரு துறவி இருந்திருக்கார். அவருக்கு ஒரு மடம் தான் அதிஷ்டானம். இது மாதிரி பல சொற்கள், இந்த பள்ளி, உறையுள், கரண்டை, அதிஷ்டானம், முளாகை, நல்முளாகை என்று பல சொற்களில் அவருடைய தங்குமிடங்கள், உறைவிடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த காலகட்டத்தில் இவர்கள் என்ன செய்தார்கள், மக்களுக்கான செயல் என்ன செய்தார்கள்? இப்போ தான் நீங்கள் இந்த 9ஆம் நூற்றாண்டில் தான் சிவசிந்தாமணி தோன்றிய காலம். இவர்கள் தமிழ் சமூகத்திற்கு என்ன செய்தார்கள்? அப்படி முக்கியமான 4 தர்மங்களை இவர் செய்தார்கள். 1 அறிவு தானம், அன்னதானம், அடைக்கல தானம், ஔஷத தானம். ஔஷதம்னா மருத்துவம். அன்னதானம், முடியாதவர்களுக்கு அன்னதானம். அறிவு தானம், நிறைய இந்த பள்ளின்னு சொல்கிற இடங்களில் பூரா நிலையான பள்ளிகள், தங்குமிட உண்டு உறைவிட பள்ளிகளை நடத்தினார்கள். ஔஷத மருத்துவ தானம், அடைக்கலம், யாரும் இடமில்லாதவர்களும் கூட வந்து அடைக்கலாம். இதற்கெல்லாம் அவர்களுக்கு பணம் எங்கே? அதைத்தான் வணிகர்கள் கொடுத்தார்கள். நிகமா, வெள்ளரை நிகமதோர் கொடியோர். நிகமா என்றது வட சொல். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இந்த பாரத் சஞ்சார் நிகாம்னு இருக்குது, பிஎஸ்என்எல். அந்த நிகாம் தான் இந்த கல்வெட்டுகள் 2-3 இடங்களில் வருது. வணிக குழுக்கள், இந்த வெள்ளரை என்று இந்த ஊரில் மாம்பழத்தில் 2 இடத்துல வருது. வெள்ளரை என்பது வெள்ளரிப்பட்டி என்று இன்றும் பக்கத்திலே அழைக்கப்பட்ட ஒரு ஊருக்கு, மேலூருக்கு பக்கத்தில் போகிற வழியில். எந்த நிகமத்தைச் சேர்ந்த வணிகர்களும் செல்வந்தர்களும் அரசர்களும் அவர்களுக்கு ஆதரவாக பண உதவி செய்த காரணத்தால் அவர்கள் இந்த 4 தானத்தையும் செய்ய முடிந்தது. அதில் இன்னும் சில ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் மருந்தரைத்திற்கான கல்லுவம் என்று சொல்லுவோம். அது இன்னமும் திருப்பரங்குன்றம் மலை மேலே சமண பள்ளியில் இருக்குது, கருங்காலக்குடியில் இருக்குது, ஆனைமலையில் இருக்குது. ஆக அவர்கள் தங்குமிடத்திலேயே மருந்தரைத்து ஔஷத தானம் செய்தார்கள் என்பதையும் பார்க்குறோம். இந்த 4 முக்கியமான பணிகளை செய்ததன் காரணமாக 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர்கள் செல்வாக்கோடு இருந்தார்கள். இந்த பீரியடில் உண்டு உறைவிட பள்ளிகளை நடத்தினார்கள் என்பதற்கு ஆதாரமாக சில ஊர்களில் பார்க்கலாம். இதெல்லாம் சிதறால் என்பது நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் அந்த சிற்பங்கள். இந்த முத்துப்பட்டி, கீழக்குயில் குடின்னு மதுரைக்கு பக்கத்தில் கூடிய ஒரு அருமையான சமண சின்னம். ஒரு 3-4 ஒரே மலையில் 3-4 சின்னங்கள் இருக்குது. இதுதான் மிக மிக முக்கியமான உண்டு உறைவிட பள்ளியாக செயல்பட்டு. இந்த பள்ளிகளோடு வேறு சில ஊர்களில் இந்த பள்ளிகளும் டைப், இன்றைக்கி சொல்கிறோம்ல யூனிவர்சிட்டியோட இன்னொரு யூனிவர்சிட்டி டைப் வச்சுக்கிறோம்னு இதை பண்ணியிருக்காங்க.
இது மட்டும் இல்லை, மூல சங்கம் என்று சொல்லக்கூடியது சிரவணபெலகோலா தலைமை பீடம். அங்கிருந்து ப்ரொஃபஸர்ஸை கொண்டு வந்து இங்கே வச்சு கிளாஸ் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கல்வெட்டுகளில் பதிவாகி அவருடைய பெயர்கள் கன்னட எழுத்துக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு 12ஆம் நூற்றாண்டில். எனவே 8ஆம் நூற்றாண்டு தொடங்கி 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 400 ஆண்டு காலம் இந்த கீழக்குயில்குடி பள்ளி சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிக்கு கழுகுமலை என்று சொல்லக்கூடிய ஊரில் பள்ளியிலிருந்து மாணவர்கள் மாணாக்கிகள் ஆசிரியர்களை குறவர் குறத்தியர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் இங்கே வந்து தங்கியிருக்கிறார்கள். பழனிக்கு பக்கத்தில் ஐவர்மலை என்ற ஊரிலிருந்து ஆசிரியர்கள் இங்கே வந்து பாடம் எடுத்திருக்கிறார்கள். அதேபோல் காரியாவட்டிக்கு பக்கத்தில் குரண்டி என்ற ஒரு ஊரில் மிகப்பெரிய பள்ளி செயல்பட்டுருக்கு. அந்த பள்ளியிலிருந்து ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்காங்க. அந்த பள்ளியை சேர்ந்தவர் ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய சிற்பங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை கீழே உள்ள கல்வெட்டுகள் சொல்லிக்கின்றன. இப்போ கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்பாக இப்போது புதிதாக ஒரு பள்ளி செயல்பட்டதை காரியாவட்டிக்கு பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம். அருகப் பெரும்பள்ளினே பேர். அருகர் என்றால் அவருடைய கடவுள். இந்த துறவு வாழ்க்கை என்பது மிக மிக கஷ்டமான வாழ்க்கை. சமணத்தில் அவர்கள் ரோமத்தை அவங்களே பிடிங்கணும், உலோச்சனம்னு சொல்கிறது. அதெல்லாம் பண்ணி அவர்கள் அதில் அந்த தேர்வுகளில் வெற்றி பெற்றால் தான் நிர்வாணமாக முடியும். எல்லாரும் நிர்வாண சுவாமிகள் கிடையாது. தோராடை ஊற்று காவி உடை போட்டுக்கொள்ளக்கூடிய செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் சாமிகள் இருக்காங்க. இல்லறவாசிகள் தனியாக இருக்காங்க. அவர்களுடைய ஆதரவில் தான் இன்றைக்கும் நிர்வாண சாமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் வந்தவாசிக்கு பக்கத்தில் பொன்னூர் மலைன்னு ஒரு மலை இருக்குது. அங்கே ஒரு சமண மடம் இருக்குது. அங்கே இன்னும் கூட வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நிர்வாண துறவிகள் தங்குகிறார்கள், பாடம் எடுக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஒரு வார்த்தை 2 வார்த்தை தெரியும். சமஸ்கிருதத்தில் பாடம் எடுக்கிறார்கள். ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, பாடமெல்லாம் எடுத்தால் யாருக்கும் புரியாது. இன்னமும் அங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன். எனவே இந்த காலகட்டத்தில் பள்ளியாக நிறுவி அனைவருக்குமான கல்வி அதுதான் முக்கியம். நம்ம இப்போ பரவலாக சொல்கிறோம், பிராமணர்கள்னாலே நமக்கு தமிழ்நாட்டில் எல்லோரும் கல்வி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறோம். அது உண்மை இல்லை. அவர்கள் சமஸ்கிருத கல்வி வேண்டுமென்றால் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று தடை பண்ணியிருப்பாரே தவிர, தமிழ் கல்வியோ கணித கல்வியோ தடை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முடியவும் முடியாத நடந்திருக்கு தமிழ்நாட்டில். பள்ளிகள் இப்போ எத்தனை புலவர்கள், தமிழ் புலவர்கள் கல்வி இருக்காமல், சங்ககாலத்தை விடுங்க, அதுக்கு பிறகு 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்தவர்கள் எப்படி படித்தார்கள்? ஏகப்பட்ட கல்வெட்டுகளை 60,000 கல்வெட்டு தமிழ்நாட்டில் பொறிச்சிருக்கான கல்வி இல்லாமல் எப்படி இருக்கும்? 60க்கும் மேற்பட்ட செப்பேடுகள் வெளிவந்திருக்குது, எப்படி கல்வி இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்னும் சொல்லப்போனால் செப்பேடுகளை எழுதியவர்களெல்லாம் இன்று நம்ம சொல்லக்கூடிய ஆசாரிகள்னு சொல்கிறோம் இல்லையா, கார்பெண்டர்ஸ், பஞ்ச கம்மாளர்கள், அவர்கள் தான் பல செப்பேடுகளை எழுதியிருக்கிறார்கள். எனவே கல்வியை பரவலாக்கியவர்கள் சமணர்கள். ரொம்ப முக்கியமான செய்தி நான் சொல்ல விரும்புவது, சமணர்களுடைய கொள்கையில் சமணருடைய தெய்வத்தை வணங்குகிறோம், வழங்கல, அது வேறு விஷயம். அவங்களுக்கு இஷ்டமான சமயத்தை நாம் வணங்குகிறோம். ஆனால் கல்வியை பரவலாக்கியவர்கள் தன்னலங்கிறது அது அவங்க திருவாடு கூட சொந்தமாக கிடையாது, கையில் ஏந்தி தான் சாப்பிடணும். ஒரு துறவி 3 நாளைக்கு மேலே ஒரு ஊரில் தங்கக்கூடாது. 3 நாளைக்கு மேலே தங்கி பிச்சை எடுத்து சாப்பிட்டாருன்னா இந்த வீட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு ருசி கட்டுருவார். அப்படி அவர் ருசி காணக்கூடாது. திருப்பி அந்த வீட்டுக்கு அவர் போக நினைப்பார், போகக்கூடாது. அதுக்காக அடுத்த ஊருக்கு போயிடணும். வாண்டரிங் தான் அவங்களுக்கு, கலைந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். எனவே அப்படிப்பட்ட தன்னலமற்ற தியாகிகளாக, மக்களுக்கான பணிகளை செய்தவர்களாக 13ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் இருந்தார்கள். அரசர்கள் அவர்களை ஆதரித்தார்கள், எல்லா சமயத்தையும் ஆதரித்த. இன்னும் ஒரே ஒரு செய்தியோடு நான் முடிச்சுக்கிறேன். களப்பிரர் ஆட்சின்னு ஒன்று, நம்ம இந்த சித்திரமேலியில் ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன், களப்பிரர் காலம்னு. களப்பிரர்கள் சைவத்துக்கு எதிரானவர்கள், வைதிகத்துக்கு எதிரானவர்கள், இந்து கோயில்களை இடித்தார்கள் என்று ரொம்ப காலமாக நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். அது இல்லை என்பதற்கு பூலாங்குறிச்சி என்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு கல்வெட்டு கிடைச்சது. 3 கல்வெட்டு இருக்குது. அதன் மூலமாக அவர்கள் சைவத்தையும் வைணவத்தையும்
சமண பௌத்தத்தையும் ஒரே மாதிரி ஆதரித்தார்கள். புதிதாக கோயில் இது காலம் வந்து கிபி 450 5ஆம் நூற்றாண்டில் களப்பிரர் ஆட்சி காலம் கிபி 3லிருந்து கிபி 6 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் எல்லா சமயத்தையும் ஆதரித்தார்கள் என்பதற்கு அதில் அந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு சொல்லுகிறது. அவர்கள் தேவ கோஷ்டங்களை நிறுவினார்கள். தேவ குலம்னா கோயில்களை உருவாக்கினார்கள். அந்த கோயில்களிலே பிராமணர்கள் தான் பூஜை செய்ய வேண்டும் என்று நியமித்தார்கள் என்று சொன்னால் வைதிகத்திற்கு எதிரானவர்கள் என்று எப்படி கொள்ள முடியும்? வைதிகத்தையும் ஆதரித்தார்கள். அங்கேயே அந்த பச்சரிச்சியல் மலை என்று அந்த மலைக்கு பேர், அந்த மலையிலேயே சமண சிற்பங்களை செதுக்கியிருக்கிறார்கள். மதுரையிலே உளவியத்தான் பெருந்திணை என்பவர்களை வைத்துக்கொண்டு மதுரையில் சில கோட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த கல்வெட்டில் பார்க்குறோம். எனவே அந்த செய்தியும் கூட நம்ம நீண்ட காலமாக படித்து கொண்டு வந்த அந்த களப்பிரர்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ் சமூகத்திற்கு விரோதமானவர்கள், சைவ வைணவ மதத்திற்கு எதிரானவர்கள் என்ற கருத்தும் மாறி இல்லை அவர்கள் அனைவரையும் ஒன்றாக பாவித்தவர்கள். அப்போ தான் நம்ம களப்பிரர் காலம் இருண்ட காலம் என்ற ஒரு கான்செப்ட் நீண்ட காலமாக எழுதப்பட்டு வந்தது. இப்போதெல்லாம் மாறி களப்பிரர் காலம் ஒளி மிகுந்த காலம் என்றே ஒரு நூல் வந்திருக்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் தான் பல கல்வெட்டுகள் வெளிவந்திருக்கின்றன. 4-5ஆம் நூற்றாண்டு அளவில் பல இந்த 14 கணக்கு நூல்கள், நீதி நூல்கள்லாம் வெளிவந்திருக்கின்றன. காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகார மணிமேகலை அப்போதான வெளிவந்திருக்கின்றன. எனவே அவர்கள் தமிழ் சமூகத்திற்கோ தமிழுடைய மத நம்பிக்கைக்கோ எதிரானவர்கள் அல்ல, இலக்கியத்திற்கும் ஆதரவு கொடுத்தவர்கள் என்பதையெல்லாம் நம்ம இந்த புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாகவும் சமணத்தை புரிந்து கொண்டதன் மூலமாகவும் பல உண்மையான செய்திகளை, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த செய்திகளை மறுதலித்து புதிய செய்திகளை நாம் சமூகத்திற்கு அளித்திருக்கிறோம். அந்த வகையில் சமணத்தினுடைய வரலாறு மீண்டும் மீண்டும் போற்றப்பட வேண்டிய வரலாறு என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்காக